டெல்லி மேலிடத்தை யூட்டன் போட வைத்த அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் சொதப்பிவிட்டார். இவரை நம்பி ஏமாந்து விட்டோம். மையக்குழு கூட்டத்தில் கொந்தளித்த பியூஷ் கோயல். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவுக்கு வாங்கியுள்ள 27 தொகுதிகளில் ஓரிரு தொகுதிகளில் தவிர பெரும்பாலான தொகுதிகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளையெல்லாம் பாஜக பக்கம் திருப்பிவிட்டுள்ளார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணாமலை. இதுகுறித்து அவர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த போது தெளிவுபட கூறியுள்ளார். இப்படி அண்ணாமலை அலாட் செய்த பிறகுதான் அந்த 27 தொகுதிகள் குறித்த விவரத்தை சேகரித்திருக்கிறார் பியூஷ் கோயல். குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிகமாக கவனம் செலுத்தாமல் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோரிடத்தில் பொறுப்பை விட்டுவிட்டார். அவர்கள் 2 பேரும் தான் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு நடத்தினார்கள். அப்படி அவர்கள் முடிவு செய்த பிறகுதான் அந்த பட்டியலை அமித்ஷாவிடம் கொண்டு சென்று காண்பித்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் சரியான தொகுதிகளைத்தான் தேர்வு செய்திருப்பார் என்று நம்பியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளில் நம்மை விட அவர்களுக்கு தான் நன்றாக தெரியும் என்பதனால்தான் இந்த பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. ஆனால் நயினார், எல் முருகன் 2 பேரையும் பொறுத்தவரை தாங்கள் 2 பேரும் வெற்றி பெற்றால் போதும், மற்றபடி அண்ணாமலை உட்பட யாரும் வெற்றி பெறக்கூடாது என்ற கோணத்தில்தான் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதிகளை எடப்பாடியிடம் வாங்கியுள்ளார்கள். அந்த வகையில் நயினார் நாகேந்திரன் தனக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சாத்தூர் தொகுதி, எல் முருகன் தனக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அவிநாசி தொகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். மற்றபடி திமுக அமைச்சர்கள் மோதக்கூடிய தொகுதிகளாக பாஜக பக்கம் திருப்பிவிட்டிருப்பதாகவும் அண்ணாமலை பியூஷ் கோயலிடத்தில் தெளிவுபட கூறியுள்ளார். அதை கேட்டு அவர் கடுமையாக அப்செட் ஆகியுள்ளார். இவர்கள் 2 பேரையும் நம்பி மோசம் போய்விட்டோமே என்றவர் புலம்பியுள்ளார். இதுகுறித்து மையக்குழு கூட்டத்தில் தனது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளார் பியூஷ் கோயல். அப்போது அவர் கூறுகையில், தமிழக தொகுதிகள் குறித்த நிலவரம் எனக்கு முழுமையாக தெரியாது. நான் மட்டுமின்றி மேலிட தலைவர்களுக்கும் தெரியாது. அதனால்தான் இங்குள்ள நயினார் நாகேந்திரன், எல் முருகனிடம் தொகுதிகளை தேர்வு செய்யும் பொறுப்பை ஒப்படைத்திருந்தோம். முதலில் அதிமுகவிடம் 40 தொகுதிகள் கேட்டபோது தருவதற்கு தயங்கினார்கள். அதையடுத்து 27க்கே ஓகே ஆனது. ஆனால் இந்த பட்டியல் முடிவானதிலிருந்தே வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளாக இருப்பதாக அண்ணாமலை உட்பட பலரும் குமரி கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து நாங்கள் விசாரித்த போது கட்சியின் வெற்றிக்கான தொகுதிகள் வாங்கப்படாமல் தனி நபர்களுக்காக மட்டுமே தொகுதிகள் தரப்பட்டுள்ளன என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இனிமேல் அது பற்றி பேசி எந்த பயனும் இல்லை. எதிர்காலத்தில் இந்த விஷயத்தில் டெல்லி மேலிடம் தெளிவாக இருப்போம் என்று கூறியுள்ள பியூஷ் கோயல், தற்போது கிடைத்திருக்கும் 27 தொகுதிகள் எப்படியும் இரட்டை இலக்கத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் கடுமையாக உழைப்போம் என்று கூறியுள்ளார். அந்த வகையில் நயினார் நாகேந்திரனும், எல் முருகனும் திட்டமிட்டு சொதப்பிவிட்டார்கள். எடப்பாடியிடத்தில் ஏதோ உடன்படிக்கை போட்டு கட்சியை ஏமாற்றியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு நயினார் நாகேந்திரன், எல் முருகனை கண்டிப்பாக சுலுக்கெடுப்பார்கள் என்கின்ற தகவல்களும் கமலாலய வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கட் அண்ட் ரைட்டாக சொன்ன அண்ணாமலை. டெல்லி எடுக்க போகும் முடிவு என்ன? நேற்று முன்தினம் சென்னை வந்து பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அன்றிரவு டெல்லி சென்று விட்டார். இந்நிலையில் நாளை அவர் தமிழகம் வருகிறார். அதனால் நாளை மாலை தமிழக பாஜகவின் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்பது தற்போது வரை சஸ்பென்ஸாகவே இருந்து வருகிறது. காரணம், மையக்குழு கூட்டம் நடைபெற்று அன்று அண்ணாமலையிடத்தில் மொடக்குறிச்சி தொகுதியில் நீங்கள் களமிறங்குங்கள் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பியூஷ் கோயல். ஆனால் அண்ணாமலையோ, கோவையில் நான் போட்டியிட்ட எம்பி தொகுதியிடம் பெற்ற எம்எல்ஏ தொகுதி கிடைத்தால் போட்டியிட தயாராக இருக்கிறேன். அது இல்லாமல் வேறு மாவட்டத்தில் போட்டியிடுவதில் எனக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் தமிழகம் முழுக்க சென்று பாஜக வேட்பாளருக்காக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன் என்று தனது நிலைப்பாட்டை உறுதிப்பட கூறியுள்ளார் அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை போன்ற முக்கிய தலைவர்கள் தேர்தலில் களமிறங்க மறுப்பது பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் அண்ணாமலைக்கு என்று ஒரு பெரும் தொண்டர்கள் கூட்டம் இருப்பதால் அவரை போன்றவர்கள் தேர்தல் களத்திற்குள் வரும்போதுதான் ஆட்டம் சூடு பிடிக்கும். தமிழகம் முழுக்க பாஜக தொண்டர்கள் தவறாமல் வாக்களிப்பார்கள். ஆனால் அண்ணாமலையே களம் இறங்காத போது அவர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். இதன் காரணமாக பாஜகவுக்கு மட்டுமின்றி மற்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய பாஜக ஓட்டுகளும் இந்த முறை கிடைக்காமல் போய்விடும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக அன்றைய தினம் அண்ணாமலையிடத்தில் தேர்தலில் போட்டியிடுமாறு பியூஷ் கோயல் வலியுறுத்தியும் அவர் உடன்படாததால் இதுகுறித்த தகவல் வெளியாகி
அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்றாலும் கடைசி நேரத்தில் அண்ணாமலையின் மனம் மாற வாய்ப்புள்ளதா, அவரது பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்புடன் அவரது ஆதரவாளர்கள் காத்திருக்கிறார்கள். அதோடு இது சம்பந்தமாக அமித்ஷா உங்களிடத்தில் பேசுவார் என்று பியூஷ் கோயல் கூறியிருந்த நிலையில், ஒருவேளை அவர் அண்ணாமலையிடத்தில் கால் பண்ணி பேசி அவரை சமாதானப்படுத்தியிருந்தால் அவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. அதனால் நாளை பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது அண்ணாமலை குறித்த இந்த சஸ்பென்ஸ் உடைந்துவிடும். குறிப்பாக மொடக்குறிச்சி தொகுதியில் தான் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறி வரும் அண்ணாமலையிடத்தில் வானதி சீனிவாசன் போட்டியிடும் கோவை வடக்கு தொகுதியை கொடுத்தால் கண்டிப்பாக அவர் தனது முடிவை மாற்றிக்கொள்வார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் வானதி சீனிவாசனிடத்திலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் அண்ணாமலையை சமரசம் செய்வதை விட வானதி சீனிவாசனின் தொகுதியை மாற்றிவிட்டாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்பதனால் தற்போது அவரிடத்திலும் கோவை வடக்கு தொகுதியிலிருந்து மாறி மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுமாறு டெல்லி பாஜகவினர் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த செய்தி. ஆதரவு கேட்டு சென்ற கோவை கவுண்டன்பாளையம் அதிமுக வேட்பாளர் அண்ணாமலை சொன்ன அதிரடி பதில். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள கவுண்டன்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர் போன்ற சட்டசபை தொகுதிகளில் ஒன்றில் தான் போட்டியிட நினைத்திருந்தார். ஆனால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி கோவை வடக்கு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டியிடும் என்று கூறிவிட்டார். இதன் காரணமாகவே இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அதோடு கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ அருண்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார். இப்படி அண்ணாமலை போட்டியிட நினைத்த தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் இன்றைய தினம் அண்ணாமலையை நேரில் சந்தித்து ஆதரவு கோரியுள்ளார். அப்போது அண்ணாமலை, சட்டசபை தேர்தல் நடைபெறும் 23ஆம் தேதி காலையில் நான் ஓட்டு போட்டுவிட்டு பாஜகவின் பூத் லெவல் ஏஜென்டாக இருப்பேன். அப்போது அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு முழுமையாக வேலை செய்துவிட்டு மாலையில் தான் வருவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னிடத்தில் ஆதரவு கேட்டு வந்தால் எப்படி? உங்களுக்காகத்தான் கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதியில் அன்றைய தினம் நான் இறங்கி வேலை செய்வேன் என்று தனது நிலைப்பாட்டை அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. மேலும் தற்போது கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் களமிறங்கியுள்ள அருண்குமார் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 1,35,000 ஓட்டுகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 1,25,000 ஓட்டுகள் பெற்றார். அந்த வகையில் 9,776 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு அதிமுக வெற்றி பெற்றது. அதோடு கடந்த 2011-2016 ஆண்டுகளிலும் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுகவே வெற்றி பெற்றது. மேலும் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுகவை எதிர்த்து இந்த முறை திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் களமிறங்குகிறார். அதனால் இந்த முறையும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. என்றாலும் தான் போட்டியிட ஆர்வம் காட்டிய கவுண்டம்பாளையம் தொகுதியில் தனக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அங்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வெற்றிக்காக நான் உழைப்பேன் என்று அண்ணாமலை கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.